தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக நான் அவரை துதிக்கிறேன். அதோடு கூட வெற்றிநகர் திருச்சபையில் உள்ள ஊழியர், மூப்பர்கள், உதவிக்காரர்கள், விசுவாசிகள் யாவருக்கும் இந்த வாய்ப்பிற்காக என் அன்பான நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். இந்த சாயங்கால வேளையில் நல்ல செய்தியை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த சுவிசேஷம் வேதத்திலிருந்து வருகிற சுவிசேஷம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ புத்தகங்களை நாம் காண்கிறோம். ஆனால் எந்த ஒரு புத்தகமும் வேதாகமத்திற்கு இணையான புத்தகம் எதுவும் இல்லை. ஏனென்றால் நமது கைகளில் இருக்கின்றதான இந்த வேதம் தேவனால் கொடுக்கப்பட்டது. அது தேவனுடைய வெளிப்பாடு. அது உண்மையானதும் கூட. இன்றைக்கும் நிலைத்திருக்கின்ற ஒரு புத்தகம் ஒன்று இந்த உலகத்தில் இருக்குமானால் அது வேத புத்தகம் மட்டுமே. இந்த வேத புத்தகம் மனிதனுடைய கடந்த கால வாழ்க்கையையும், நிகழ்கால வாழ்க்கையையும், எதிர்கால வாழ்க்கையையும் மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அதைத்தான் நான் முன்பே சொன்னேன். இந்த உலகத்தில் எத்தனையோ புத்தகங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு புத்தகமும் வேதத்திற்கு இணையான புத்தகம் இல்லை. ஏனென்றால் இந்த வேத புத்தகம் தேவனால் கொடுக்கப்பட்டது. தேவனுடைய மனிதர்கள் அதில் ரட்சிப்படையவும் தேவனுக்குரிய காரியங்களில் வளரவும் வேண்டிய கிருபைகளை கொடுக்கக்கூடிய புத்தகம் இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தை ஒருவர் வாசிக்கும் போது அல்லது இந்த வேத வசனத்தை ஒருவர் கேட்கும் போது அது அவரை மனமாற்றத்திற்குள்ளாக கொண்டு வரும். பேசிக் கொண்டிருக்கிற நானும் கூட ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் தான். ஆனாலும் இந்த வேத வார்த்தை என்னை பாவி என்று உணர்த்திய போது நான் மனம் திரும்பினேன். இயேசுவை என் உள்ளத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு நான் அவருடைய பிள்ளையாக இருக்கின்றேன். அப்ப இந்த தேவனுடைய வசனம் ஒரு மனிதனோடு பேசக்கூடியதும் அந்த மனிதர்களுடைய பாவங்களை சுட்டி காண்பிக்கக்கூடியதுமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் செய்வதறியாது திகைக்கிறார்கள். நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன்? எதற்காக நான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன்? என்னுடைய எதிர்காலம் என்ன? என்னுடைய படிப்பை குறித்த திட்டம் என்ன? என்னுடைய திருமணத்தை குறித்த காரியங்கள் என்ன? என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இது எல்லாவற்றிற்கும் பதில் வேத புத்தகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த வேத வசனங்களை, தேவனுடைய வார்த்தையை யார் ஒருவர் கேட்கிறார்களோ அவர்களோடு இது பேசக்கூடியதாக இருக்கிறது. அவர்களை மனமாற்றத்திற்குள்ளாக கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த மனிதரை இது பலப்படுத்தும். சங்கீதம் 119 நாம் வாசிக்கிறோம். 9வது வசனத்தில் யார் ஒருவர் இந்த தேவ வசனத்தை கேட்கிறார்களோ அது அவர்களை சுத்தப்படுத்தும் என்று நாம் வாசிக்கிறோம். இட் கிளென்சஸ். அடுத்து தேவனுடைய வார்த்தை ஒருவரை உயிரடைய செய்யும், உயிர்ப்பிக்கிறது. 119ஆம் சங்கீதம் 25வது வசனத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 119 28வது வசனத்தில் அது ஒரு நபரை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வசனம் 38 ஒரு மனிதனை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வசனம் 50 துக்கமுள்ள மனிதரை வேத புத்தகம் ஆறுதல் செய்யக்கூடியதாக இருக்கிறது. வசனம் 98 99 போன்ற வசனங்களில் ஒரு மனிதனுக்கு தேவையான அறிவுரையை இந்த வேத புத்தகம் கொடுக்கிறது. 114ஆம் வசனம் ஒரு மனிதனை உறுதியடைய செய்யும். தள்ளாடி கொண்டிருக்கிற வேளையில், செய்வதறியாது திகைக்கின்ற வேளையில் தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை உறுதியடைய செய்யும். 116வது வசனத்தில் எந்த ஒரு மனிதனையும் இந்த வேத வசனம், வேதம் அவரை ஆதரிக்கக்கூடியதாக இருக்கிறது. 165வது வசனத்தில் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை இது கொண்டு வரும். இட் பிரிங்ஸ் பீஸ். சமாதானமற்ற வாழ்வில் இந்த வேதம் சமாதானத்தை கொண்டு வரும். 170வது வசனம், இட் டெலிவர்ஸ் த பீப்புள். அது விடுதலை கொடுக்கும், அது விடுவிக்கிறது. எனவே
இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய இந்த நல்ல செய்தியானது நம் கைகளிலே இருக்கின்றதான இந்த வேத வார்த்தையிலிருந்தே வருகிறது. எனவே நாம் கவனத்தோடு இந்த வேத வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்ப்போம். ரைட். இந்த நல்ல செய்திக்கு ஆதாரமாக, இந்த சுவிசேஷ கூட்டத்திற்கு ஆதாரமாக நான் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகின்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் ப்ளீஸ். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ரைட். இந்த வார்த்தை கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் அடிக்கடி பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை. சரி, அந்த வார்த்தை எப்பொழுதுமே அது பயனுள்ள ஒரு வார்த்தை. சரி, இப்போது நாம் வாசித்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு நல்ல செய்தியை நாம் பார்க்கிறோம். சரியா? அந்த நல்ல செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது நல்ல செய்தி. வாட் இஸ் குட் நியூஸ்? The birth of Christ is the good news. எது நல்ல செய்தி? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது நல்ல செய்தி. அதை நம்ம இப்படி கூட சொல்லலாம். அந்த நல்ல செய்தி யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இன்றைக்கு இந்த உலகத்தில் பல நல்ல செய்திகளை கேட்கிறோம். பல நல்ல செய்திகள். இப்ப பாத்தீங்கன்னா விடுமுறை காலம், ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்கிட்ட கேட்டாங்கன்னா எங்களுக்கு லீவு ரொம்ப ஆனந்தமா சொல்லுவாங்க. யாராவது லீவ் விட்டா கவலைப்படுவீங்களா? யாராவது கவலைப்படுவீங்களா? இல்ல. லீவு நமக்கு கிடைக்கணும். ஒரு வாரம் விட்டா போதாது, இன்னும் 2 நாள் விட்டுருக்கலாம், இன்னும் 10 நாள் விட்டுருக்கலாம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்ப இந்த உலகத்தில் பல நல்ல செய்திகளாக தோன்றுகிறது. உதாரணம், நமது வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குமானால் அதை நாம் நல்ல செய்தி என்று நாம் கருதுகிறோம். அல்லது நம்முடைய வீட்டில் ஒரு திருமண காரியம் நடக்குது. அப்ப ஒரு திருமண காரியம் நடக்கும் போது அதை நல்ல செய்தி என்று நாம் சொல்லுகிறோம். நம்முடைய குடும்பங்கள்ல ஒரு புதிய குழந்தை உதயமாகிறது, பிறக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதை நாம் நல்ல செய்தி என்று நாம் கருதுகிறோம். ஒரு நல்ல வீடு கட்டுறோம், இந்த மாதிரி நம்ம சபையை கட்டுறோம், அது ஒரு நல்ல செய்தி. அப்புறம் சில விஷயங்கள் இலவசமா கிடைக்குது, அது நாம் கேட்கும் போது நல்ல செய்தியாக கிடைக்கிறது. நாம் பரீட்சைகளில் வெற்றி பெறுகிறோம், அது ஒரு நல்ல செய்தி. சோ இப்படி பல நல்ல செய்திகள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் இந்த செய்திகள் எல்லாம் நிரந்தரமான செய்தி அல்ல, அது தற்காலிகமான செய்தி. ஆனால் நிரந்தரமான அழியாத ஒரு நல்ல செய்தி ஒன்று உண்டு. அது யார் அப்படின்னா அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நான் வாசித்த போது அந்த நல்ல செய்தி இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த நல்ல செய்தி நிரந்தரமான செய்தியாக இருக்கிறது. அழிந்து போகக்கூடிய மனிதனை, பயந்து போய் காணப்பட்ட மனிதர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை மேசியாவை எதிர்பார்த்த மனிதர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அது. பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்ப அந்த நற்செய்தி, நல்ல செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இந்த புத்தகம் அதாவது லூக்கா எழுதும் போது ரோம ராஜ்யம் ஆட்சியில் இருந்தது. இப்ப ரோம ராஜ்யத்தின்படி எது நல்ல செய்தி அதை நம்ம பார்க்கலாம். அதை பார்த்துட்டு நம்ம பைபிள்ல நம்ம படிக்கும் போது நமக்கு ஈஸியா புரியும். மொத்தம் 4 சுவிசேஷ புத்தகங்கள் நம்மிடம் உள்ளன. இது ஒரு காஸ்பல் மீட்டிங்கா இருக்குனால உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்க விரும்பல. சரியா? நீங்க எல்லாரும் ஒரே சிந்தையோடு கவனமா கேட்கணும். சரி, 4 சுவிசேஷ புத்தகங்கள் உண்டு. காலையில் நாம் சிந்தித்தோம், சுவிசேஷம் என்பது ஒன்றுதான். there is no other gospel. வேறொரு சுவிசேஷம் இல்லை. அப்ப சுவிசேஷம் என்பது என்ன? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததே அந்த சுவிசேஷம். அப்ப வேறொரு சுவிசேஷம் என்பது ஒரு கலப்பு சேர்ந்த ஒரு சுவிசேஷம், அல்லது அங்கே கலப்படம் இருக்கிறது. என்ன கலப்படம்? ஒரு மனிதன் ரட்சிப்படைவதற்கு இயேசு கிறிஸ்து அவசியம் இல்லை. அப்படி ஒருவேளை அவசியமாக தோன்றினாலும் அதோடு கூட இன்னும் சில கிரியைகள், சில நியாயப்பிரமாணங்களை கடைபிடித்தல் அவசியம் என்று போதித்தார்கள். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், வேறொரு சுவிசேஷம் இல்லை, கிறிஸ்து மட்டுமே அந்த சுவிசேஷம். சரி, அடுத்து சொல்றார், இந்த வேறொரு சுவிசேஷம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாராவது இந்த சுவிசேஷத்தை சொல்லுவார்களானால்
அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை வானத்திலிருந்து தூதனே வந்து சொன்னாலும் அது சபிக்கப்பட்டதா இருக்கட்டும். அப்ப அந்த நல்ல செய்தி சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். மத்தேயு யூதர்களுக்கு இந்த புத்தகத்தை எழுதுகிறார். 4 சுவிசேஷம், ஆனால் ஒரே சுவிசேஷம். இந்த ஒரே சுவிசேஷத்தை விளக்குவதற்கு 4 எழுத்தாளர்கள் எழுதினாங்க. இப்ப மத்தேயு சுவிசேஷத்தை எழுதும் போது யூதர்களுக்கு எழுதினார். ஏனென்றால் யூதர்கள் மேசியாவை எதிர்பார்த்தாங்க. எங்களுக்கு மேசியா வந்தால் விடுதலை கிடைக்கும், எங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். எனவே அவர்கள் புரிதலின்படி மேசியா வந்து விட்டார் என்பதற்காக மத்தேயு யூதர்களுக்கு எழுதுகிறார். மார்க்கு சுவிசேஷம் ரோமர்களுக்கு எழுதுகிறார். சரியா? ரோம கூட்டத்துக்கு எழுதுகிறார். மூன்றாவது பார்த்தீர்களானால் லூக்கா கிரேக்கர்களுக்கு எழுதுகிறார். இந்த சுவிசேஷத்தை கிரேக்கர்களுக்கு எழுதுகிறார். 4வது யோவான் எல்லோருக்கும் பொதுவாக எழுதுகிறார். அப்ப மத்தேயு யூதர்களுக்கு எழுதுகிறார், மார்க்கு ரோமர்களுக்கு எழுதுகிறார் அவர்களுடைய புரிதலின்படி, லூக்கா கிரேக்கர்களுக்கு எழுதுகிறார் அவர்களுடைய புரிந்து கொள்ளுதலின்படி, யோவான் பொதுவாக எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சுவிசேஷத்தை எழுதுறாங்க. ரைட். இப்ப லூக்கா இந்த சுவிசேஷத்தை கிரேக்கர்களுக்கு எழுதினார், உண்மைதான். ஆனால் அவர் எழுதும் போது ரோம ராஜ்யம் ஆட்சியில் இருந்ததால் அந்த ரோம ராஜ்யத்தின்படி சுவிசேஷம் என்றால் என்ன அல்லது நல்ல செய்தி என்றால் என்ன என்பதை விளக்குவதற்காக இந்த வார்த்தையை லூக்கா பயன்படுத்துகிறார். என்ன? பயப்படாதீங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு என்ன செய்யறேன், சொல்றேன், அறிவிக்கிறேன். அப்ப ஒரு ரோம ராஜ்யத்தின்படி நல்ல செய்தி என்பது என்ன? அவர்கள் 3 காரியங்களை நல்ல செய்திகளாக வைத்திருந்தார்கள். முதலாவது, ஒரு ராஜ குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குமானால் அதை நல்ல செய்தியாக பரப்பினார்கள். இப்ப ரோம ராஜ்யத்துல இப்ப நீங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அக்காலத்திலே உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதும்படி அகஸ்துராயனால் என்ன செய்யப்பட்டது? கட்டளையிடப்பட்டது. இந்த அகஸ்துராயன் ரோம மன்னனாக இருந்தார். காலையில ஒருவர் பத்தி படிச்சோம், நீரோ அப்படின்ற மன்னன். இவரும் கூட ஒரு ராயன், ரோம ராஜ்யத்தில் ஆட்சி செய்தவர். சரி, அப்ப இந்த காலகட்டங்கள்ல ஒரு ரோமன் அல்லது ரோம ஆட்சியில் நல்ல செய்தி என்பது என்ன? அந்த ரோம ஆட்சியாளர்களுடைய குடும்பத்துல, அவர்களுடைய வீடுகள்ல, அதாவது ராஜாக்கள் என்று அழைக்கப்பட்டவருடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குமானால் அதை நல்ல செய்தியாக அறிவித்தார்கள். அந்த பகுதி முழுவதும் சொல்லுவாங்க. இப்ப என்னை கூட பாருங்க, ஏதாயிலும் அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட் சொன்னாங்க அப்படின்னா ட்ரம்ஸ் அடிப்பாங்க, அப்புறம் சில பேர் வருவாங்க, பறைசாற்றுவாங்க, சொல்லிட்டு போவாங்க, இந்த மாதிரி நகராட்சி இப்படி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுது, நீங்க எல்லாரும் இதை கேட்டு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுபோல ரோம ராஜ்யமும் ஒரு ராஜ குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குமானால் அந்த முழு ரோம ராஜ்யம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பறைசாற்றுவார். அப்ப ரோமன் கலாச்சாரத்தின்படி, ரோம அரசின்படி நல்ல செய்தி என்பது ராஜ குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குமானால் அது நல்ல செய்தி. இரண்டாவது, ரோம ராஜ்யத்தில் எதை நல்ல செய்தியாக பார்த்தார்கள்? ஒரு ராஜா இன்னொரு ராஜ்யத்தை வெற்றி பெறுவாரானால் அதை நல்ல செய்தியாக அறிவித்தார்கள். அதாவது ஒண்ணு, ராஜ குடும்பத்துல குழந்தை பிறக்கும் போது, ஏன்னா இந்த குழந்தை பிற்காலங்களில் ராஜாவா மாறுவார். இரண்டாவது, ஒரு ராஜா இன்னொரு நாட்டை போர் செய்து வெற்றி பெற்றார் அல்லது ஜெயித்தால் அதை நல்ல செய்தியாக சொன்னாங்க. மூன்றாவது பாருங்கள், ஒரு ராஜா புதிய ராஜ்யம் ஒன்றை நிறுவினால் அதுவும் நல்ல செய்தி என்று சொல்லப்பட்டது. சோ அப்ப ஒரு ரோமனை பொறுத்தவரையில், ஒரு ரோம சாம்ராஜ்யத்தை பொறுத்தவரையில் நல்ல செய்தி என்பது 3 வகைப்படும். ஒன்று, ராஜ குடும்பத்தில் குழந்தை பிறப்பது. இரண்டாவது, ஒரு ராஜா இன்னொரு நாட்டை வெற்றி பெறுவது நல்ல செய்தி. மூன்றாவது, ஒரு ராஜா புதிய ராஜ்யத்தை ஸ்தாபித்தால் அது நல்ல செய்தி. இப்ப இத தனது சிந்தையில வச்சு லூக்கா எழுதுகிறார். இந்த நல்ல செய்தியை காட்டிலும், ரோம அரசாங்கம் அறிவிக்கின்ற இந்த நல்ல செய்தியை காட்டிலும் இங்கே ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. இவரே நல்ல செய்தியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உண்மையிலே நல்ல செய்தியா? எஸ். அவர் ராஜ குடும்பத்தில் பிறந்தவர். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கிறோம். 2ஆம் வசனம்.
வேர் இஸ் த கிங் ஆஃப் ஜூஸ்? யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? இயேசு கிறிஸ்து ராஜ குடும்பத்தில் பிறந்தவர். He is called king. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார். அப்ப ரோம சாம்ராஜ்யத்தின்படியும் இயேசுவே நல்ல செய்தி. அவர் ராஜ குடும்பத்தில் பிறந்தவர். இரண்டாவது, ஒரு ராஜா இன்னொரு நாட்டை ஜெயிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஜெயித்தாரா? நிச்சயமாக ஜெயித்தார். சாத்தான் என்ற ராஜ்யத்தில் அடிமைப்பட்டிருந்த பாவிகளை, அடிமைப்பட்டு கொண்டிருந்த நம்மை அவர் வெற்றி பெறுகிறார். அவருக்கென்று நம்மை தெரிந்து கொண்டார். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பேசினார். அவருக்கென்று ஒரு தனி ராஜ்யம் உண்டு. அந்த ராஜ்யத்தில் அவருடைய பிள்ளைகள் பங்கடைவார்கள். நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்தில் நாம் இருக்க போகிறோம். எனவே ரோம ராஜ்யத்தின்படி லூக்கா சொல்லி அந்த நல்ல செய்தி இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று சொல்லுகிறது. சரி, இந்த நல்ல செய்தி யாருக்கு? அதே லூக்கா 2:10 நாம் வாசிக்கிறோம். யாருக்கு இந்த செய்தி? பயந்து போனவர்களுக்கு. பயந்து போனவர்களுக்கு. எப்படி ஆரம்பிக்குது? பயப்படாதீங்க. சோ வாழ்க்கையில் பயந்து, வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு தான் இந்த ஒரு நல்ல செய்தி சொல்லப்பட்டது. யூதர்கள் அவர்கள் மற்ற எல்லா ஜாதியாராலும் நசுக்கப்பட்டார்கள். அவர்கள் மிக சிரமப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். எல்லா ராஜ்யத்துக்கு கீழ் அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்வில் சுதந்திரம் இல்லை. அவர்களால் நினைத்ததை அவர்களால் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தனி ராஜ்யம் கொடுக்கப்படவில்லை. அது பாபிலோனியர்களாக இருக்கட்டும், அசீரியர்களாக இருக்கட்டும், கிரேக்கர்களாக இருக்கட்டும், பெர்சியர்களாக இருக்கட்டும், ரோமர்களாக இருக்கட்டும், எல்லாருடைய ஆட்சியின் கீழ் யூதர்கள் அடிமைகளாகவே இருந்தாங்க. ஆனால் யூதர்களுக்கு ஒரு காரியம் நன்றாக அறிந்திருந்தார்கள். என்ன? எங்களை காப்பாற்ற மேசியா வருவார். எங்களை காப்பாற்ற மேசியா வருவார். அவர் வந்தாரானால் எங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அந்த ராஜ்யத்தில் அவர் தலைவராக இருப்பார். நாங்கள் அவர் பிள்ளைகளாக இருப்போம் என்று அவர்கள் நம்பி வந்தார்கள். சரி, இப்ப இந்த சூழலில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தான் இந்த செய்தி. அப்ப அவர்களுடைய வாழ்வில் பயந்து கொண்டிருந்தவர்களுக்கு தான் இந்த நல்ல செய்தி. இந்த செய்தி அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு ஒருவித நிலையில் அவர்களைப் போல வாழ்வில் விரக்தியோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த நல்ல செய்தி. நம்முடைய வாழ்வில் பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன்? என் வாழ்வில் நான் எப்படி வாழ வேண்டும்? உண்மையிலேயே நம் வாழ்வை குறித்து பல கேள்விகள் உண்டு. வாழ்க்கையில் விரக்தியோடு இருந்து கொண்டு இருக்கிறோம். ஐயோ, நான் என்ன செய்வேன்? என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. சோ நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இழந்து தவிக்கிறவர்களுக்கு தான் இந்த நல்ல செய்தி. சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில், வாழ்க்கையில் குழப்பமான நிலையில், வேதனையோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு, வியாகுலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் அந்த நல்ல செய்தி. அடுத்து இன்னொரு பதில் அங்கே நான் பார்க்கிறோம். எல்லா ஜனத்துக்கும் இந்த நல்ல செய்தி. There is no partiality. அங்கே பாரபட்சம் இல்லை. எல்லா ஜனம், the whole world. எல்லா ஜனம் என்று சொல்லும்போது ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லை, கருப்பர்கள் வெள்ளையர்கள் என்ற வித்தியாசம் இல்லை, படித்தவர்கள் பாமரர்கள் என்ற வித்தியாசம் இல்லை, அல்லது யூதர்கள் புறஜாதிகள் என்ற வித்தியாசம் இல்லை. சுவிசேஷம் இவர்களுக்கு மட்டுமே என்பது கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை அவர்கள் சிறியவர்களாக இருக்கலாம், அல்லது வாலிபர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், நம் தேசத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இங்கு உள்ள பகுதியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது வெளியிடத்தில் சார்ந்தவர்களாக இருக்கலாம். சோ யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும், எல்லா ஜனத்துக்கும் இந்த நல்ல செய்தி பொருந்தக்கூடியதாக இருக்கு. சரி, அடுத்து இந்த நல்ல செய்தி யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். வாசிங்க ப்ளீஸ். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும். பாருங்க, பயப்படாதீங்க, அதை பத்தி நான் சொன்னேன். அடுத்து, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அப்ப நல்ல செய்தி யார்? அந்த நல்ல செய்தி யார் என்று கேட்டால்
அந்த நல்ல செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இயேசு என்றால் ரட்சிக்கிறவர் என்று பொருள். கிறிஸ்து என்றால் நியமிக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். அப்ப இரண்டு வார்த்தையை சேருங்க. இயேசு கிறிஸ்து என்றால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்லது நியமனம் செய்யப்பட்டவர் இவர் ஒருவரே என்று பொருள் தருகிறது. அதை இப்படி கூட அது விளக்குது. என்ன? அவரை தவிர வேறு யாரும் எந்த ஒரு மனிதனையும் ரட்சிக்கவோ காப்பாற்றவோ முடியாது. ஏனென்றால் இயேசு என்றால் ரட்சகர் என்று பொருள், கிறிஸ்து என்றால் அதற்காக நியமிக்கப்பட்டவர் என்று பொருள். அப்ப பாவிகளாய் பிறந்த ஒவ்வொரு மனிதனை ரட்சிப்பதற்கு, காப்பாற்றுவதற்கு இயேசுவே நியமிக்கப்பட்டவர். இந்த உலகத்தில் அவரை தவிர வேறு யாரும் இல்லை. சரி, இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:15 வாசிங்க. Jesus Christ has come to this world to save sinners. Yes. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 3.5 வருடம் வாழ்ந்தார். அவர் செய்யாத அற்புதங்கள் இல்லை. அவர் பரிசுத்தமாக வாழ்ந்தார். மற்றவர்களிடத்தில் தன் அன்பை காண்பித்தார், மனதுருக்கத்தை காண்பித்தார், பல அற்புதங்கள் செய்தார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், ஊமையர்களை பேச வைத்தார், முடவர்களை எழுந்து நடக்க செய்தார், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், குஷ்டரோகத்தை சுத்தமாக்கினார், விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை அவர் மன்னித்தார், தேவனுக்கு விரோதமாய் செய்த எவ்வளவோ பாவங்களை அறிக்கையிடும் போது அவர் மன்னித்தார். ஏன்? மரித்த மனிதர்களை கூட அவர் உயிரோடு என்ன செய்திருக்கிறார்? எழுப்பி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னை மேசியாவாக, தேவனுடைய குமாரனாக காண்பிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். அவர் பல அற்புதங்களை செய்தார், நீதியாய் வாழ்ந்தார், நேர்மையாய் வாழ்ந்தார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு இருந்தாலும் அவர் பிரதானமாக இந்த உலகத்தில் வந்த நோக்கம் இதுதான். என்ன? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவர் அற்புதம் செய்தது உண்மைதான், அவர் மேசியா என்பது காண்பித்தது உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அப்ப நமக்கு இன்னொரு கேள்வி வருகிறது. பாவிகளை ரட்சிக்கவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார், பிறந்தார் என்று சொன்னால் பாவிகள் என்பவர்கள் யார்? அல்லது பாவம் என்பது என்ன? வேதம் அதற்கும் தெளிவான பதில் சொல்லுகிறது. வாட் இஸ் சின்? பாவம் என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்யும் அனைத்துமே பாவம் என்று கருதப்படுகிறது. வாட் எவர் யூ டூ, that you do against the will of God, தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக, அல்லது which is unpleasing to God, தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்யும் அனைத்தும் பாவம் என்றே கருதப்படுகிறது. மனிதர்களாகிய நாம் பொய் சொல்லுகிறோம், அது பாவம். திருடுதல் பாவம், கீழ்ப்படியாமை பாவம், வஞ்சகம் பாவம், ஒருவரை ஏமாற்றுவது பாவம், தேவனை மறப்பது பாவம், தேவனுக்கு எதிராக செயல்படுவது பாவம். ரோமர் 1:18 வசனங்கள். இந்த வசனங்களில் எது பாவம்? தேவன் மனிதனை படைத்தார், ஆனால் படைத்த தேவனை மனிதர்கள் தேட வேண்டும் என்ற உணர்வு இல்லை. அவர்கள் தேவனை விட்டு தூரம் போனவர்களாக இருக்கிறாங்க. அப்ப தேவனை அறியாமல் இருப்பது பாவம், படைத்த தேவனை தேடாமல் இருப்பது பாவம். இன்றைக்கு எத்தனை பேர் நம்மை படைத்த தேவனை நாம் மறக்கிறோம்? என்னை படைத்த தேவனை நான் சந்திக்க வேண்டும், அவரிடம் செல்ல வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமா? மனிதன் தன் சுய இஷ்டத்தின்படி வாழ்கிறான். மனிதன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாவத்திலிருந்து வெளியே வர அவனுக்கு விருப்பம் இல்லை. தேவனை தேட வேண்டும் என்ற உணர்வு இல்லை. தேவனை விட்டு தூரம் போக வேண்டும் என்றுதான் மனிதன் விரும்புகிறான். அப்ப பாவம் என்பது தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்யும் எல்லாம் பாவம். அதைத்தான் ரோமர் 1 ரொம்ப அருமையா சொல்றார். தேவன் தன்னை யார் என்று இந்த உலகத்தில் வெளிப்படுத்தினார். இயற்கையின் மூலமாக வெளிப்படுத்தினார், வரலாற்றின் மூலமாக வெளிப்படுத்தினார், இயேசு கிறிஸ்து மூலமாக தான் யார் என்பதை வெளிப்படுத்தினார்.
வேத புத்தகத்தின் வாயிலாக தான் யார் என்பதை வெளிப்படுத்தினார். இவ்வளவு வெளிப்பாடுகள் இருந்தும் மனிதன் தேவனை தேடாமல் இருக்கிறான். உண்மையான தேவனை சிருஷ்டிகளுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ஜீவனுள்ள தேவனை ஜீவனற்ற ஜனங்களுக்கு சமமாக அவர்கள் மாற்றினார்கள். ஊரும் பிராணிகளுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ஆரம்ப நாட்கள்ல பழைய ஏற்பாட்டு காலத்துல எகிப்து, பாபிலோனியா, அசிரியர்கள் இவர்கள் எல்லாம் பல தெய்வ கோட்பாடு உடையவர்கள். எல்லாம் கடவுள் என்று வணங்கி கொண்டிருந்த காலம் அது. சோ அப்படிப்பட்ட சூழலுக்கு உண்மையான ஜீவனுள்ள தேவனை மாற்றிவிட்டார்கள். தேவன் வேதனைப்பட்டார், வருத்தப்பட்டார். மனிதனுடைய இருதயத்து நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். அப்ப வேத வசனத்தின்படி தேவனை மறத்தல், தேவனுக்கு எதிராக செயல்படுதல், அவரை அறியாமல் இருப்பது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் இருப்பது, அது பாவம். ரோமர் 3 அதிகாரம் 23வது வசனம், அங்கே என்ன வாசிக்கிறோம்? We all have sinned and fall short of the glory of God. நாம் எல்லோரும் பாவம் செய்து, நாம் எல்லோரும், we all have sinned. அங்கே எந்த ஒரு நபரையும் விட்டு வைக்கல. ரோமர்ல பவுல் ரொம்ப அருமையா எழுதுகிறார். நாம் 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 என்றே சொல்லுகிறார். அது யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருமே நாம் பாவிகளாகவே இருக்கிறோம். நாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். தேவன் மனிதனை படைத்த போது அவரது சாயலாக படைத்தார். அவனுக்கு மகிமையை கொடுத்தார், சர்வ சுதந்திரத்தை கொடுத்தார், ஆளுகை செய்வதற்கு கொடுத்தார், கீழ்ப்படிதலை கொடுத்தார், ஆண்டு கொள்ளுதலை கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்தான். எனவே தேவனுடைய மகிமை அவன் இழந்தான். ரோமர் 3 அதிகாரம் 12வது வசனம், எல்லோரும் வழி தப்பி போனோம், எல்லோரும் வழி தப்பி போனோம். We all have gone astray. நாம் எல்லோரும் வழி தப்பி போனோம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் பிறந்த எல்லோரையும் ஒரே வார்த்தையில் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. We all are sinners. நாம் எல்லோரும் பாவிகளாக இருக்கிறோம். எல்லாரும் நாம் வழி தப்பி போனோம். ரோமர் 3 அதிகாரம் 10 18 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. இந்த உலகத்தில் தேவனை தேடுகிறவன் உண்டோ? இல்லை. அப்ப இந்த உலகத்தில் பிறந்த நாம் எல்லோருமே பாவிகளாக இருக்கிறோம். அடுத்து வேதம் பாவத்திற்கான கூலி என்ன அப்படின்றத பைபிள் சொல்லுது. ரோமர் 6 அதிகாரம் 23வது வசனம் படிங்க. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். Yes, the wages of sin is death. பாவத்தின் கூலி, பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனிதன் பாவம் செய்வானானால் நியாயப்பிரமாணத்தின்படி அவன் தண்டிக்கப்பட வேண்டும், அவன் சாக வேண்டும். பாவத்திற்கான தண்டனை, பாவத்திற்கான கூலி மரணம். The wages of sin is death. அப்ப நீங்களும் நானும் பாவிகளாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். நாம் பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட கூலி, நமக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை, அது மரணம். இன்றைக்கு எல்லாருமே வேலைக்கு போறோம். வேலையை நாம் பார்த்து விட்டு அந்த வேலைக்கு ஏற்ற கூலியை, ஊதியத்தை நாம் பெறுகிறோம். ஒருவேளை யாராவது கொடுக்கலைன்னு வச்சுக்கங்க, நம்ம என்ன செய்வோம்? கேட்டு வாங்குவோம். பிரதர், நான் அவளை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கேன், என்னுடைய கூலி என்ன செய்யுங்க, கொடுங்க. இப்ப நம்ம எல்லாரும் இந்த கூலியை கேட்கணும். என்ன? மரணமே வா, நான் சாகணும். யாராவது கேட்போமா? பட் வேதம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் கூலி மரணம், ஆனால் அவரை அறிவதே நித்திய ஜீவன். அடுத்த பகுதியும் சொல்லுது. ரைட். அப்ப நாம் எல்லோரும் பாவிகள். ரோமர் 6:23 படி பாவத்தின் சம்பளம் மரணம். சரி, அப்ப பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, அதுதான் வேத சட்டதிட்டமாக இருக்கிறது. அப்ப இந்த உலகத்தில் பிறந்த நீங்களும் நானும் சாக வேண்டும். ஆனால் இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, நீங்களும் நானும் மரிக்க கூடாது என்பதற்காக நம்மை தேவன் நேசிக்கக்கூடியவராக இருக்கு. வேதத்தில் அறிமுகம் செய்யக்கூடிய தேவன் அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சர்வ ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். அவர் எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். மனிதனுடைய சிந்தனைகள் அறிந்திருக்கிறார். மனிதன் என்ன சிந்திக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவருக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமில்லை.
அவர் இந்த உலகத்தை படைத்தவர், அவர் நீதியுள்ளவர், அவர் நித்தியமுள்ள தேவன். அந்த தேவன் உங்களையும் என்னையும் நேசித்தார், அவர் நேசிக்கிறார். God loves us. தேவன் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார், இந்த உலகத்தில் பிறந்த எல்லோரையும் நேசிக்கிறார். அப்படி அவர் உங்களையும் என்னையும் நேசித்ததால் அந்த பாவத்தின் கூலியாகிய மரணத்தை நாம் எடுக்க கூடாது என்பதற்காக, அதிலே நாம் மாண்டுவிடக் கூடாது என்பதற்காக பாவம் செய்யாத குற்றமில்லாத ஆண்டவராகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? ஏற்கனவே படித்தோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். அப்ப பாவிகளை அவர் எவ்வாறு ரட்சித்தார்? நான் மரிக்க வேண்டிய இடத்தில், நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார். என் பாவங்களை, என் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவரை கன்னத்தில் அறைந்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், அவரை பரியாசம் செய்தார்கள், இகழ்ச்சி செய்தார்கள். இருப்பினும் அவர் அந்த சிலுவை மரணத்தை உங்களுக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டார். அவரிடத்தில் பாவம் இருந்ததா? இல்லை. அவர் பாவம் செய்தவரா? இல்லை. ஆனால் உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவனை, ரட்சிப்பை, விடுதலையை, பாவ மன்னிப்பை கொண்டு வரும். எனவே நீங்களும் நானும் அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நாம் எடுக்க கூடாது என்பதற்காக தேவனுடைய அன்பு நிமித்தமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்காக எனக்காக மரித்தார். நீங்களும் நானும் நமது தலைகளிலே அவருக்கு விரோதமாக சிந்தித்ததன் விளைவாக அவர் தலையிலே முட்கிரீடம் சூட்டப்பட்டது. நீங்களும் நானும் நமது கைகளிலே அவருக்கு விரோதமாக செய்த பாவத்து நிமித்தம் அவர் கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. கால்களில் நாம் தீவிரமாய் அவருக்கு விரோதமாக செய்த பாவத்தினால் அவர் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவை மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அந்த சிலுவையில் தொங்குகிற இயேசு இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பானவர்களே, பாவத்தின் கூலி, பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்களும் நானும் மரிக்க வேண்டும். ஆனால் நாம் மரிக்க கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து அந்த தண்டனை அவர் எடுத்துக்கொண்டார். அவர் உங்களுக்காக எனக்காக சிலுவை மரணத்தை அவர் எடுத்தார். அவர் மரித்தார், அவர் சிலுவையில் தொங்கினார். அந்த சிலுவையில் தொங்குகிற காட்சியை உங்கள் கண்முன் கொண்டு வாருங்கள். என் மகனே, என் மகளே, நான் உனக்காய் மரித்தேன், நீ எனக்காய் என்ன செய்ய போகிறாய்? நீ என்னிடம் வருவாயா? உன் பாவத்தை நான் சுமந்தேன், உன் பாவத்தை நான் சிலுவையில் ஏற்றுக்கொண்டேன். அந்த ஏற்றுக்கொண்ட இயேசுவை நீ ஏற்றுக்கொள்வாயா? அந்த ரட்சிப்பை நீ இலவசமாய் பெற்றுக் கொள்வாயா என்று இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். இன்றைக்கு யார் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அவருடைய சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் ரட்சிப்படைவார்கள். அவர்களுக்குத்தான் இந்த நல்ல செய்தி. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி. அது இயேசு கிறிஸ்துவின் நல்ல செய்தி. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மரித்ததே அந்த நல்ல செய்தி. அதை யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ, யார் ஒருவர் நான் பாவி என்பதை உணர்ந்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கே இந்த நல்ல செய்தி உரித்தாகும். இன்றைக்கு இந்த நல்ல செய்தியை நீங்கள் விரும்புகிறீர்களா? இந்த நல்ல செய்தி உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அந்த நல்ல செய்தி இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பதை நான் ஏற்றுக்கொண்டால் போதும், நான் விசுவாசித்தால் போதும். இதே கேள்வி கேட்கப்பட்டது, ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? What shall I do to be saved? You believe on Christ. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கிறிஸ்தவம் சொல்லக்கூடிய ரட்சிப்பு, கிறிஸ்தவத்தினுடைய இந்த சுவிசேஷம் மிக எளிமையானது. எந்த ஒரு மனிதனும் மிக சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இருந்த இடத்தில் நான் பாவி என்பதை உணர்ந்தால் போதும், இயேசு எனக்காக மரித்தார் என்று விசுவாசித்தால் போதும், என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும், நான் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவேன், என் வாழ்வில் சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். இன்றைக்கே நான் மரித்தாலும் அவரோடு கூட இருப்பேன் என்கின்ற செய்தி இந்த கிறிஸ்தவம் அளிக்கிறது. எனவே சிலுவையில் தொங்குகிற இயேசு இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ரட்சிப்படைய ஒரே வழி இயேசு கிறிஸ்து. There is no option to be saved.
நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு வழி இல்லை. ஒருவேளை நான் புண்ணியம் செய்து என்னால் ரட்சிக்கப்பட முடியுமா? முடியாது. நான் புண்ணியம் செய்தாலும் ரட்சிப்பு இல்லை, அதற்கு வேறு வழி அல்ல. கோடி கோடியாய் நான் கொடுத்தாலும், என் உடலை வருத்தினாலும், நான் எவ்வளவோ பலி செலுத்தினாலும் என்னால் ரட்சிக்கப்பட முடியாது. இன்றைக்கு மனிதர்கள் கடவுளை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல நிகழ்வுகளில் ஈடுபடுகிறார்கள். தங்கள் உடலை வருத்துகிறார்கள். கடவுளுக்காக நாம் எதையாயிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் செய்கிறோம். அநேக புண்ணிய இடங்களுக்கு நாம் செல்லுகிறோம். பலருக்கு நன்மை செய்ய நாம் விரும்புகிறோம். இப்படி ஆகிலும் என் வாழ்வு ரட்சிக்கப்படாதா? இப்படி ஆகிலும் நான் சந்தோஷத்தை பெற மாட்டேனா? இந்த தேவனை நான் அறிந்து கொள்ள மாட்டேனா என்று மக்கள் ஏங்குகிறார்கள். அப்ப நாம் நம்முடைய வாழ்வில் ரட்சிப்படைய கிறிஸ்து அல்லாமல் வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சிலுவை மீது நம்பிக்கை வைக்க தயாரா? அந்த சிலுவையை நீங்களும் நானும் நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த சிலுவை நமக்கு ஜீவன் கொடுத்தது. அந்த சிலுவையில் நமக்கான பாவத்திற்கான விலை கிரயம் செலுத்தப்பட்டது. அவருடைய ரத்தம் அங்கே சிந்தப்பட்டது. அந்த சிலுவையினால் நமது பகை வெல்லப்பட்டது. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டது. சாபத்திலிருந்து மீட்பு கிடைத்தது. நமக்கான ஒரே பலி அங்கே செலுத்தப்பட்டது. என் பாவம் சிலுவையிலே மன்னிக்கப்பட்டது. அங்கே தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டது. என்னுடைய பாவ சாபம் அங்கே நீங்கியது. என் பாவ நோய் குணமாகியது. அந்த சிலுவையை நோக்கி பார்க்க நீங்கள் தயாரா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் விரக்தியோடு, பிரச்சனைகளோடு, பயந்த ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசு இன்றைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறார். அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை, இளைப்பாறுதலை, ரட்சிப்பை, சந்தோஷத்தை, சமாதானத்தை அவர் கொடுக்க தயாராக இருக்கு. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நான் பாவி என்று நான் அறிக்கையிட்டால் போதும். ஆண்டவரே, நீர் என் பாவத்திற்காக மரித்தீர் என்று அறிக்கையிட்டால் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிப்படைவோம். ரட்சிப்படைய ஒரே வழி கிறிஸ்து. அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக அவர் சிலுவை மரணத்தை எடுத்தார். இன்றைக்கு உலகமெங்கும் இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறது. சரி, இந்த தருணத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் உண்மையானது. எல்லாருக்காக அவர் மரித்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த இயேசு உங்களை அழைக்கிறார். அவரிடம் வருவீர்களா? ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என் பாவத்திற்காக நான் மரிக்க வேண்டிய இடத்தில் அந்த கூலியாகிய மரணத்தை நீர் எடுத்துக்கொண்டீர். என்னை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் போதும், நாம் ரட்சிக்கப்படுவோம். நம்முடைய வாழ்வில் சந்தோஷமும் சமாதானத்தோடும் வாழலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம், அவருடைய நாமத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடு. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாக மாறலாம். அப்ப இந்த நல்ல செய்தி உங்களுக்கும் எனக்குமே அந்த நல்ல செய்தியான இயேசுவை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களை உதவி செய்வாராக. உங்களை அன்போடு அழைக்கிறார். தேவ நாமம் மகிமைப்படட்டும். இந்த வாய்ப்பிற்காக நான் தேவனை துதிக்கிறேன். வெற்றி நகர் கிறிஸ்தவ சபையார் யாவருக்கும் என் அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல செய்தி கேட்டு இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், இந்த செய்தி நமக்கு வேண்டுமா? அதனால காஸ்பல் கூட்டத்துக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க. நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு விசுவாசிகள் உண்டு.
இந்த ரட்சிப்பு நம்முடைய மரணம் வரைக்கும் தொடர்ச்சியாய் இருந்து கொண்டிருக்கும். பல ரட்சிப்பை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சாக வேண்டியவர்களாய் இருந்த நம்மை பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணத்திலிருந்து தப்பிவிக்க தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தை, சர்வலோகத்தின் பாவத்தை, அதாவது எல்லாருடைய பாவத்தை நீக்குவதற்கு அவர் தன்னுடைய இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தினார். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இன்னும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் வந்திருப்பீர்களானால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடைசி நேரம். மரணம் இன்று இரவில் கூட நம்மை சந்திக்கும். படுக்க போகிறோம், காலைல எழுந்து போமா தெரியாது. அது அவிசுவாசம் அல்ல, நம்முடைய உலகத்தினுடைய பாவம். மரணத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. இந்த நித்திய ஜீவத்தை இந்த மாலை வேளையிலே சுதந்திரித்துக் கொள்ள பயப்படாதிருங்கள். உலக இரட்சகர் இந்த உலகத்திலே அவதரிக்கிறார் என்ற நற்செய்தியை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன் என்று தேவதூதன் சொன்னார். அந்த நற்செய்தியை கேட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த சத்திய வார்த்தையின் மூலமாய் ரட்சிக்கப்பட உங்களை நீங்கள் ஆழ்த்தப்படுத்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் உள்ளத்தில் வாரும் என்று நீங்கள் அவரை அழைத்தீர்களானால் அவர் ஓடி வந்து உங்களோடு இடைப்படக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். அன்பானவர்களே, நாளை காலை 10 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் வேதாகம கூட்டம் உண்டு. தயவு செய்து எல்லாரும் வரும்படியாய் உங்களை நாங்கள் அழைக்கிறோம். அதே போல நாளை மாலை 6:30 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் சுவிசேஷ கூட்டம் உண்டு. நம் மத்தியில் வந்திருக்கிற ஊழியர் பலப்படவும், அவருக்கு சரீரத்தில் எந்தவித கஷ்டங்கள் வராதபடி நம்முடைய தனி ஜபங்களிலே அவருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்க வேண்டும். தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இந்த கூட்டத்தை இன்றோடு முடிக்க போகிறோம். காலையிலிருந்து மட்டும் நம்முடைய சபையார், நம்முடைய வாலிப தம்பிகள் பல சிரமங்கள் பட்டு பல வேளைகள் நமக்கு செய்து ஒரு குறைவின்றி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொடுத்தார்கள். ஒற்றுமையாய் இருந்தார்கள். சகோதர ஊழியக்காரர் சொன்னது போல ஒற்றுமை மிகவும் அவசியம். பிசாசு இப்படிப்பட்ட கூட்டத்தில் தான் யூதாஸ் காரியத்தை கொண்டு வருவான். அது இல்லாதபடி கர்த்தர் நல்ல இந்த வாலிப தம்பிகளை நமக்கு ஒத்தாசை செய்தார்கள். உணவு ஆயத்தங்களிலே, காலை சகோதரர் கூட்டு வர வேண்டிய நிலைமையிலே, எல்லாவற்றிலும் நம்முடைய சகோதரர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். முடிவாக எழில் நகர் சபையிலிருந்து வந்திருக்கிற ஊழியர் ஜெபராஜ் அவர்கள் இந்த கூட்டத்துக்காக ஜெபித்து முடிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாங்க பிரதர். ஜெபம். நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் கூட உம்முடைய கர்த்தாவே மகிமையின் சுவிசேஷ வார்த்தைகளை நாங்கள் திரும்பவும் கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்திரையா, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த ரட்சிப்பின் அந்த சத்திய வார்த்தைகளை சரியானபடி இந்த நாளிலே கர்த்தாவே தெளிவாய் எங்களுக்கு விளக்கி போதிக்கக்கூடிய அந்த கிருபை தந்தீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். நீ ஒருவரே இந்த பூமியிலே நற்செய்தியாக வந்தீர் என்பதை அறிந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பாவ பிடியிலே கர்த்தாவே உழண்டு கிடந்த எங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து மீட்பை கொடுக்கும்படியாக உன்னதத்தின் தேவன் எங்களை தேடி வந்தீர். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறது போல எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாக இருந்தோம். ஆனாலும் இழந்த மகிமையை திரும்ப கொடுக்கும்படியாக கர்த்தாவே தம்மையே வெறுமையாக்கி கர்த்தாவே மகிமையெல்லாம் இழந்தவராக அன்றைய அந்த கல்வாற்றிலே எங்களை பாவத்தையும் சாபத்தையும் நீக்கும்படியாக
கைகளிலும் கால்களிலும் ஆணியடிக்கப்பட்ட அந்த காற்றை நாங்கள் நினைவுறோம் ஆண்டவரே. உம்முடைய தலையிலே முழுக்கி சுடப்பட்ட காற்றை பார்க்கிறோம். உம்முடைய சரீரம், உம்முடைய முதுகு ஆண்டவரே உளப்பட்ட அந்த காட்சியை பார்க்கிறோம். சரீரமெல்லாம் பிற்கப்பட்ட காட்சி, இவைகள் அத்தனையும் ஆண்டவரே எங்களை பாவத்தை போக்கும்படியாக, கர்த்தாவே நித்தியத்தில் எங்களை கொண்டு சேர்க்க முடியாக, நித்தியமான ரட்சிப்பை எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கும்படியாக இந்த பூமியில் எங்களுக்காக இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டேன். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலையும் கூட இந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த இடத்தை விட்டு போகும்போது நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து, எனக்காக பாடுகளை சகித்த, எனக்காக இந்த பூமியில் என்னை தேடி வந்த என் இரட்சகரை நாளை ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஒரு பாவிதான் ஆண்டவரே, எல்லாரும் பாவம் செய்து தேவமை மகிமை இழந்து போனோம் என்று வீட்டில் வாசிக்கிறது போல ஆண்டவரே, இந்த நாளில் கூட கர்த்தாவே அறியாதவர்கள் நாளிலே தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக நீ மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, உம்மை ஏற்றுக்கொண்டவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய ஒரு தருணத்தினை கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கர்த்தாவே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் சோத்திருக்கிறோம். வெற்றினர் சபைக்காய் சோத்திரம், இதை பொறுப்பத்து நடத்தக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த உம்முடைய மகனுக்காய் சோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீர் பயன்படுத்தினீர். உம்முடைய வார்த்தை கர்த்தாவே சரியான ஒரு சென்று சேரக்கூடிய கர்த்தாவே கிருபையை தந்தீர். அதற்காக உம்மை சோத்திருக்கின்றோம். இந்த நாளில் விசேஷத்தை கொடுத்த இந்த நேரம் வரைக்கும் நீர் நடத்தி கொடுத்தபடியால் நாங்கள் உம்மை சோத்திரத்தை உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாளைக்கு மறுதினம் நடக்கிற விசேஷத்தை கொடுத்தை ஆசீர்வதித்து கர்த்தாவே உம்முடைய மகிமையை விளங்கட்டும். உம்முடைய சரீரத்திலேயும் ஆவிலையும் பலத்தை தந்து கர்த்தாவே உம்முடைய நாமம் இந்த இடத்திலே மகிமைப்படும்படியாக உதவி செய்யும். ஆண்டவரே, துதியான மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் பல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவலமே நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.